உங்களால் எல்லாம் கூடும். உங்களால் எல்லாம் கூடும். மெசேஜ். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பானவர்களே, உங்களால் கூடாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் சத்தியத்தை நல்லா விளங்கி சத்தியத்தின்படி அறியாத ஒரு குறை தான் இன்னைக்கு தேவடைய பிள்ளைகள் மத்தியில் நிறைய இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையுமே சிம்பிளாக வச்சிருக்கிறாரு, அருமையாக வச்சிருக்கிறார். எதுவுமே கூடாத காரியம் இல்லைங்க. எந்த காரியத்தை கொண்டு வாங்க, எல்லாமே உங்களால். ஏன்னா இயேசு இருக்கிறதுனால தான். ஆமாம், இயேசு இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இயேசு வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியலன்னா அது எவ்வளோ பரிதாபமான ஒரு வேலை. அதனால் இந்த சத்தியத்தை மாற்றுகளை என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வரையும் சர்ச் பண்ணுங்க, ஏராளம் செய்திகளை கேட்டுருங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை தீவிரமாக ஷேர் பண்ணுங்க. லூக்கா என்னும் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். இல்லம்மா, லூக்கா 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல. லூக்கா 14:28 உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. சரி, நீ இங்கிலீஷ்ல எடு. இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல எடு. அதாவது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரம் கட்ட மனதாய் இருந்து, ஒரு பங்களான்னே வச்சுக்கோங்களேன், ஒரு பங்களா கட்ட மனதாய் இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லப்படுது. அஸ்திவாரம் போட்டுட்ட, ஆனா முடிக்க திராணில வருஷ கணக்கில் அப்படியே நிக்குது கோபுரம். பார்க்குறவெல்லாம் பரியாசம் பண்ணுவான், சொல்றே இல்லையா? அதனால இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பான். அதாவது நிர்வாகம் இருக்குதான்னு பார்க்கணுன்றாரு. அவ்வளோ பெரிய பங்களா கட்ட போறேன், அவ்வளோ பெரிய சபையை கட்ட போறேன், ஒருத்தர் 100 கோடியில சபையை கட்டுவோன்றாரு. சந்தோஷமா இருக்கு. ஒரு வாலிபர் தான், புரியுதாமா? நம்ம செய்தி, அவர் செய்தி அடிக்கடி கேட்குறோம். 100 கோடியில சபையை கட்டுவேன்றாரு. இப்போ பின்னணியெல்லாம் அவ்வளோ ரொம்ப ஆசீர்வாதமான பின்னணி, சாதாரண பின்னணியில தான் வந்தார், ஊழியம் செஞ்சார், சத்தியத்தை நல்லா போதிக்கிறாரு. இப்போ 100 கோடியில சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம், சொல்றாரா இல்லையா? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது. அவரெல்லாம் பாராட்ட வேண்டியது. வாலி வயசு, என்னை விட சின்ன வயசு தான்.
ஆமாம் 40 தான் எட்டுது வயசு, 100 கோடியில் சபையை கட்டணும்னு சொல்லி திட்டம் திட்டிக்கிறார். அதாவது அது அர்த்தம் என்னன்னா, நிர்வாகம் உண்டோ 100 கோடிக்கு தட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோன்னு. Luke 14:28 verse. Suppose one of you wants to build a tower, will he not first sit down and estimate the cost to see if he has enough money to complete it? கம்ப்ளீட் பண்றதுக்கு மணின்னு போடுதா, பணம். அப்போ மணி இருக்குதான்னு நிர்வாகம் உண்டோன்னு பார்க்கணும் இல்லையா? அதாவது அன்பான்ல இந்த இயேசுக்கு நேராக கொண்டு வருவோம். ஒரு கோபுரம் கட்டி தீர்க்கிறதுக்கு நிர்வாகம் இருந்தால் தான் அந்த வேலையை தொடங்கணும். இல்லைன்னா அந்த வேலையை தொடங்கக்கூடாது. ஏன்னா கட்டி பாதி நின்றுட்டு எல்லாரும் கேலி பரியாசம் பண்ணணும்னு இயேசுவே சொல்றாரு. அப்போ இயேசு நம்ம எதுவுமே நம்ம இயேசுதான் நம்ம மாதிரியா பார்க்குறோம். அதாவது கல்வாரி, சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல், இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவர் முன்னாடியே ரொம்ப நாளாக திட்டம் போட்டுக்கிறாரு. சிலுவைக்கு போறேன், எல்லாருடைய பாவ சாபம் மரணம் வரப்போகுது, தரித்திரம்லாம் வரப்போகுது, அதை 3 நாளைக்குள்ளே ஜெயிக்க முடியுமான்னு நிர்வாகம் பண்றாரு. எடுப்புல சிலுவைக்கு போய் லேசினார் தெரியுமா உனக்கு? பல முறை சொல்லிட்டே வர்றாரு. லூக்கா, மார்க்கு, மத்தேயுல எல்லாம் நான் சிலுவைக்கு போவேன், மறுபடியும் ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொல்றாரு. ஒரு நிர்வாகம் பண்றாரு. இது எப்படி முடியும், இது முடியுமா முடியாதா? இந்த ஓமையை சொன்னதே இயேசுதான். அவர் நிர்வாகம் பண்ணாம இருப்பாரா? ஒரு ஆள் பாய் கூடாம முழு உலகம் எல்லாருடைய பாவ சாபமான தரித்திரம் மேல் கொட்டப்பட போகுது. இதை ஜெயிக்க முடியுமா? இதை மேற்கொள்ள முடியுமா? இதை சாதிக்க முடியுமா? இதை வெற்றி பெற முடியுமா? வேறனா இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாருடைய பாவத்தை நான் வேற வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைவேற போச்சுன்னா எப்படி? 3 நாளைக்கு மேலே போச்சுன்னா எப்படி? ஊர்பட்ட வியாதி வந்துட்டு வியாதியே விடியலையாவே காலமெல்லாம் வியாதியாக இருந்தால் எப்படி? இப்படியான நிர்வாகம் உண்டோ என்று என்ன பண்ணுறது? செல்லும் செலவு கணக்கு பார்க்கணும். பார்த்துருக்க மாட்டாரா? கண்டிப்பாக பார்த்து சொன்னவரே அவர் தான். அந்த ஓமையை சூப்பராக கணக்கு பார்த்து தான் அதுக்கப்புறமா தான் சிலுவைக்கே போகிறார் ராஜா. அல்லேலூயா. அதனால சிலுவைக்கு போறேன், எல்லாருடைய பாவம் மரணம் தரித்திரம்லாம் வரப்போகுது, சபையை கட்டணும் 3ஆவது நாள். அது நம்ம சபைக்கு லேட்டு. பிரதர் 100 கோடி ரூபாய் சபை கட்டுறதுக்கு 1008 திட்டம் போட்டுக்கிறாரு. யார் யார் எப்படி கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன செய்யணும், 1000 திட்டங்களை நிர்வாகம் பண்ணிக்கிறாரு அந்த பிரதர், அந்த ஊழிக்காரர். ஆனா இயேசு 3ஆம் நாள்ல வானம் பூமி சமுத்திரம் ஏந்து போனதெல்லாம் பெறணும், பிசாசு கிட்ட இருந்து வாங்கணும், சோழவரம் வடார்காடு தமிழ்நாடு இந்த உலகத்தில் 5 கண்ட ஜனங்களுடைய 5 கண்ட ஜனங்களினுடைய சாபங்கள் எல்லாம் தீர்க்கணும். இப்படியெல்லாம் நிர்வாகம் பண்றாரு. சூப்பரா பண்ணாரு. அதனால இந்த கோபுரம் கட்டுற வேலையை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கவனிந்து இல்லை, அவரு கட்டி முடிச்சாரு. கையை தட்ட அவருக்கு இல்லையா? சிலுவை மரண உயிர்த்ததில் இருக்கிற கோபுரத்தை கட்டினாரா இல்லையாம்மா? கட்டினாரா? ஆமா. நீ கூட அது இந்த ஓமியெல்லாம் நமக்கு மாதிரியா தான் எழுதப்பட்டிருக்கு. அவரு எல்லாம் செய்ததெல்லாம் உனக்கு எனக்கு மாதிரியா தான் போயிடுது. அப்புறம் நீ ஒரு கோபுரம் கட்ட தொடங்கி, என்னது இந்த மனுஷன் கட்ட தொடங்கி, அது என்னது உங்களில் ஒருவன் ஒரு கோபுரம் கட்ட மனதாகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கோபுரம். இந்த வாழ்க்கை என்பது ஒரு கோபுரம். புரியுதாம்மா? ஒருத்தன் கல்யாணத்தை பண்றான், கல்யாணத்தை பண்ணி குடும்பம் நடத்த முடியுமா?
பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி இதெல்லாம் செய்ய முடியுமான்னு என்ன பண்ணுறான்? செல்லும் செலவு பார்க்கணுமா இல்லையம்மா? என்ன பாரு, பார்க்கணுமா இல்லையா? எங்கே வேலை இல்லையே. வேலைக்கு ட்ரை பண்ணி, மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு, போலீஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு, டீச்சர் ட்ரைனிங்கு ட்ரை இன்னும் வேலையே இல்லையே. கட்சியில் முடியாதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணாது இருக்க முடியுமா? கல்யாணத்தை பண்ணணுமா இல்லையாம்மா? பிள்ளைகளை பெக்கணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் திராணி இருக்குமான்னு பார்த்துட்டு அப்படியே இல்லாத விட்டுரு. இயேசு அதை சந்தித்தார். இயேசு மணவாட்டி, மணவாளன், குடும்பம் எல்லாம் 3ஆவது நாளில் சுதந்திரிச்சாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு பேக் அடிக்கல இயேசு. நீ கூட என்ன பண்ணக்கூடாது? பேக் அடிக்கக்கூடாது. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்ல வரேன். என்ன அடிக்கூடாது? பேக் அடிச்சிடாது. முடியாதுன்னா பிசாசு முடியாதே பண்ணிடுவான். முடியும்ன்றாரு. அது எப்படின்னு சொல்கிறேன் பாரு. சிலுவைக்கு போகணும், பாவத்தை மரணத்தை தடுத்துட்டு பாதாளத்தை, மரணம் கூட வரணும், பாதாள வெளியும் போகணும். ஐயோ பாதாளத்துக்கு போட்டால் மீண்டே வர முடியாது. எழுந்து வந்தார் இயேசு பாதாளத்துலேருந்து. அப்போது பிதாவாகிய தேவன் நித்திய கிருபையோடு இறங்குறாரு. அதான் திராணி. இவை பொய்து கைவிட்டாரு, ஆனாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன்னா இருப்பாரு. ஆமாம், அதை வச்சுக்கிட்டு தான் தைரியமாக போயிட்டு வந்தார் சிலுவைக்கெல்லாம். அந்த நித்திய கிருபை அவருக்கு மட்டும் கொடுக்கல, உனக்கும் சேர்த்து தான் கொடுத்துக்கிறாரு. என்னது? அந்த நித்திய கிருபைய உனக்கும் கொடுத்துக்கிறாரு. பிதாவாகிய தேவன் இயேசு உன்னை வெறுக்கல. இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன். அந்த கிருபையில தான் அந்த கோபுரம் கட்ட தேவையான ப்ரொடக்ஷன், நிர்வாகம் எல்லாம் அந்த கிருபையில தேவ நீதித்து உரித்ததிலே இருக்குது. அது கொடுத்ததுனால்தான் என்ன பண்ணாரு? அந்த கோபுரமாகி அந்த சிலுவை மரணம் உயிர்த்ததுக்கு அவர் போறாரு. போய் சாதிச்சுட்டு வந்தாரா இல்லையா? ஆமா, கையை தட்டு. ஆமா, பயந்து 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 சாகாத வாழ்க்கையில. இது முடியாது, அது முடியாது, இது எது எல்லாமே முடிச்சு இயேசு சிலுவையில. இது அதுன்னு இல்லை. புரியுதா? கேரளாவுக்கு போனோம், கேரளாவில் வீடு வாங்கினோம், கொல்லத்துக்கு போனோம், மைசூருக்கு போனோம், இதெல்லாம் இருந்துச்சு அவர் சிலுவையில். முடிஞ்சிச்சா? முடியலையா? முடிஞ்சிச்சா? கேரளாவில் வீடு வாங்கினாரா ஏசுனாரு? மைசூரில் வீடு வாங்கினாரா? கொல்லத்தில், மதுரில், சோழவத்தில், வேலூரில் வாங்கினாரா இல்லையா? வானத்தில் பூமியிலே வாங்கிட்டாரு, பூமியே சுதந்திரிச்சிட்டாரு. ஆனால் கையில் ஒத்த காசு இல்லை. ஒத்த காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சிலுவைக்கு போக மாட்டேன். ஒத்த காசு இல்லாத சிலுவையில் பிதாவாகி நித்திய கிருபை ஆதாம்லேருந்து சோழவர் ஜனங்களுக்கு, மைசூர் ஜனங்களுக்கு, கேரளா ஜனங்களுக்கு, மதுரை ஜனங்களுக்கு, வேலூர் ஜனங்களுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. பாபிலுடைய ஆஸ்தி யாருக்கு எழுதப்பட்டுக்குது? எல்லா பாபிலுடைய ஆஸ்தியும் இயேசுனாருக்கு வந்துச்சு. ஆனா அந்த பாபிக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு பாரு. அதை தான் நீ செய்ய மாட்டேன, அதனால தான் உனக்கு ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது. அதனால உன் ஆஸ்தியெல்லாம் பிசாசு கொள்ளைச்சு வரான். நீ வாய்ந்தே தீரணும். அவள நீ என்ன பண்ணணும்? வாய்ந்தே தீரணும். வாழ்க்கை கொடுத்தே தீரணும். நீ கோபுரத்தை கட்டியே தேரணும். என்ன பண்ணா? என்ன பண்ணிப்பாரு? லூக்கா 14:20 உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து, பேக் அடிக்காத. கோபுரத்தை கட்டவே முடியாது, 100 கோடியில சபையை கட்டவே முடியாது நினைச்சிடாத. ஆமா, உலகம் ஃபுல்லா சபை கட்டிட்டாரு சார் பசுத்தாவியானவர். கிறிஸ்து ரத்தத்தை வச்சு நீ எதையும் கட்டலாம். இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறோம். ஆனா நீ என்ன பண்ற? கோபுரத்தை நினைச்சு கோபுரம் என்ன சொன்ன? வாழ்க்கை, ஜீவியம், ஊழியம், தனிப்பட்ட வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் கோபுரத்துக்குள்ள வருது. கோபுரம்னா எல்லாமே அடங்குது அது கோபுரத்துல. இதை கட்ட மனதா இருந்து நீ என்ன பண்ற? நினைச்சு இவ்வளவு பெரிய கோபுரமா, இவ்வளவு பெரிய பட்டணமா, இவ்வளவு பெரிய சபையா, இவ்வளவு பெரிய தேவையான்னு சொல்லிட்டு அப்படியே கவலைப்பட்டு உக்காந்துடுற. ஆனா இயேசு கவலைப்படல. ஏன் கையில காசே இல்லையா? இயேசு அட்டை தரித்திரமா, உலகத்தை எல்லாருடைய தரித்திரம் எப்படியா 3ஆவது நாள் கோபுரம்? காசே வேணாங்க, பச்சைத்தாள் மஞ்சத்தாலே வேணாம்,
6 லிட்டர் ரத்தம் இருந்தா போதும், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அதுதான் இந்த இயேசு சிலுவையில். அதுக்கு வேலை போட முடியாது. அதை பிதா குமார் பசுத்தாவி குத்தாரு. பிதாவே இவனுக்கு ஆவி கொடுத்து ஈட்டால் குத்தவனுக்கு காரி துப்புறவுக்கு ஆதாம் முழு வானவர் சகல குத்துட்டே இருந்தாரு பாருங்க. கட்டிட்டே இருங்க கோபுரம் 3 நாள்ல. இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க 3 நாளைக்குள்ள அத கட்டினாரா இல்ல கோபுரத்தை? ஆப்பிரிக்கா கட்டி, ஐரோப்பா, வட அமெரிக்கா, நம்ம ஊர் சோழவரம், உங்க ஊர் மதுரை, கொல்லம், எங்க தம்பி ஊர் ராமநாதபுரம், மதுரை, பெங்களூர், மைசூர் எல்லாத்தையும் கட்டிட்டாரு. கட்டு 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 கட்டுன்னு கட்டினாரு. அப்போ ஏசு கிட்ட கத்துக்கோ, பேக் அடிக்காத, இது முடியாது, அது முடியாது, இது வாய்க்காது, அது வாய்க்காது, பிசாசு எதுவுமே வாய்க்காது, அதை கேட்டு ஆமாஞ்சாமி போட்டுன்னு இருக்காது. என்னால முடியும், என்ன மாதிரி ஏசானார் சிலுவையில பிசாசு. ஏன் சாபம் பாவன்ட்டு எல்லாம் உலகம் எல்லாரும் ஊர் ஏசு மீது கொட்டப்பட்டது. அவர் 3 நாள்லயே கோபுரத்து கட்டுறானா பிசாசு. வாழ்க்கை எங்க கோபுரம், ஊழியம், எதிர்காலம், பாவம் மன்னிப்பு, சுகம், பலன், ஜீவன் சகலமும் கட்டிட்டார் 3 நாள்ல. பிதாவே இவர்களுக்கு அந்த கேடு பீஸ் பீஸ் ஆகிட்ட சிலுவையில் அப்படி நொறுங்கி போயிட்டாரு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். ஏசு 53 போய்ப்பாரு. நம்முடைய ஆக்கிரியை அவர் மீது வீட்டினார். ஆக்கிரியை அடைந்தார். மரத்திலே தூக்கப்பட்டவன் மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்கு சாபமாக்கப்பட்டார். 2 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார் இருக்குது. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. மேஜிக்கெல்லாம் இல்லைங்க, உண்மைங்க. இப்போ சிறு காட்சியெல்லாம் காட்டுறாங்களே சினிமால, ஜீசஸ் படம், அதெல்லாம் சாதாதான். அதை விட கோரமா சிலுவையில் அடிபட்டார். அவ்வளோ வியாதி. ஆனா உறுதியா நிக்கிறார். 3 நாள் அந்த கோபுரத்தை கட்டுவேன். கட்டினாரா இல்லையம்மா? எதை வச்சு கட்டினாரு? பிதாவே கைவிட்டுட்டாரு. சீசனெல்லாம் ஓடி விட்டாங்க, சிதறி ஓடி விட்டாங்க. விண்ணப்பம் பண்ணு உண்டோ என்று கண்டார், ஒருவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஏசுனாரு. அதனால அவருடைய நீதியை அவரை தாங்கி ஏசையா சொல்றான். அவருடைய நீதி ஏசு ரத்தத்துல, அவருடைய ஜீவ ரத்தமே அவர் காப்பாது. அந்த ஜீவ ரத்தம் உங்ககிட்ட குத்துக்கிறாரு. நீயும் கோபுரத்தை கட்டலாம், தாமச என்ன மாதிரியே வானது பரலோகத்தையே பூலோகத்தையே வாங்கலான்றாரு. அந்த ஜீவ ரத்தத்தை உங்க கையில் குத்துருக்கிற 6 லிட்டர் ரத்தத்தை, ஜீவ ரத்தம், ஜீவ தெரியும். இயேசு சாமியோட குத்தாரே இல்லையம்மா, கொடுக்க போறாரு. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுறன்னு தான் கேள்வி. அப்பயும் ஒரே சோகமாகிற. அப்போ பிசாசு வேலை தானே பாக்குறேன். இந்த சோகப்படுறவா, கவலைப்படுறவா, துக்கப்படுறவா, பூமிக்கே பாரமா இருக்கிறவா, குடும்பத்துக்கு பாரம், பிசாசு வேலை பார்த்துக்கிறா. பிசாசு முடியாது 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 போடா பிசாசு. ஏசுக்கு முடிஞ்சிச்சு. ஏசு ஜீவஸ்வர ஜீவ வானத்துக்குள் சகலார பல்லோக ராஜ்யம் பிதா குமார் பசுத்தாய் கொடுத்தாரு. ஆதாம் 3 உலகத்து கொடுத்தாரு. வாய்நாள்லாம் கொடுத்தாரு, இடைவிடாம கொடுத்தாரு, எக்காவது கொடுத்தாரு, சோர்ந்து குத்துட்டே இருந்தாரு அவரு. அவன் அடி அடி நடி நொறுக்க பாவம் மரத்துக்கு இவர் தேவனி தூய்த்தையில பிதா குமார் ஆதாம் முடிவத்து கொடுக்க பசுத்தாய் வர தேவதூர் வர கட்டிட்டாரு. நம்ம கோபுரத்தை 8 நாள்ல கட்டினாரு. 30 வருஷமா கட்டியிருந்தாரு. 3 நாள் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள அதை கட்டு வேண்டாரு. இப்போ படிப்போம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு கட்ட திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறது தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. பார்த்துட்டான் கணக்க. 3 நாள்ல முடிச்சிடுவேன். என்னது பாவத்தையும் மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தை எல்லாம் 3 நாள் தான். அதுக்கு தேவி நிதி உயிர்த்ததில்ல பிதா குமார் ஆதம் ஒரு ஆள் பாய்க்குள்ளாம விடக்கணும். ஒரு ஆள் பாய்க்கிட்டா கூட பிசாசு வந்து தத்துருவான் கட்டுறத. அதனால்தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு சபிக்கிறோம் சொல்லி பகைக்கு நன்மை செய்ய சத்துக்கள் துன்பப்படுத்த ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை கூடாது. கிறிஸ்துவத்தை வெளியே போட முடியாது. பரலோக ராஜ்யம் வானதூர் சகல அது தேவன் தானே உலகத்துக்கு ஊத்தினா 3 நாள்ல நீ கோபுரத்தை கட்டிடலாம். 7 நாள் கட்டின மாதிரி. அப்புறம் அடுத்த வருஷம் பாரு, கூடாது என்று கண்டால் அடுத்து இந்த இது வந்து கோபுரம் கட்டுறது. அடுத்த வருஷம் 31 படி Or
Suppose a king is about to go to war against another king, will he not first sit down and consider whether he is able with 10,000 men to oppose the one coming against him with 20,000? If he is not able, he will send a delegation while the other is still a long way off and will ask for terms of peace. நீங்க வந்து கோபுரம் கட்டுறதை பத்தி, அதனால உன் வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லிடாது. முடியாதுன்னு சொல்ற வக்காபுலரி வந்து அது பிசாசு வக்காபுலரி. முடியும் சொல்றது தேவனுடைய வக்காபுலரி. தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு கொடுத்துக்கிறார். 100 கோடி 1000 கோடியில் கூட கட்டலாங்க. இயேசு கட்டினாரே இல்லையம்மா? ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி. தேவன் தனக்கு ஆதாரம் முழு கூட நீ எதெல்லாம் விரும்பி அதை தேவனுக்கு ஆதாரம் ஒவ்வொரு அது மத்தியசமான அது நிறைவேறிடும். ஏசு என்ன பண்ணாரு? நான் பரலோகத்துக்கு போனோம், வானத்துக்கு சகல அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, மதுரை பண்டம், சோழவர் வட்டாரம் எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும்னு விரும்புறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்குமார் ஆதாரம் கொடுக்கறதுனால அவருக்கு எல்லாமே வருது. எனக்கு என் பொண்டாடி என் பிள்ளைக்குன்னு வந்து எதுவுமே நடக்காது. அது பிசாசு வாங்கிக்கிறேன். இயேசு ஒரு பொதுநலவாதி. தனக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வேணும் அது வந்து தேவனுக்கு ஆதாரம் முழு பரிந்து பேசி ஜெபிக்கிறாரு. அதனால அவருக்கு எல்லாமே முடியுது. அந்த மனநிலை இருந்தால் தான் உனக்கு முடியும். எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைக்குன்னு பண்ணினா அதெல்லாம் முடியாது. அது சுயமுயற்சியெல்லாம் போராடி வாழணும். ஏசு அப்படிப்பட்ட ஆள். பாவமும் மரணமும் வியாதி வரும் தரித்திரத்து வந்துச்சு. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திலிருந்து பரலோகத்துக்கு ஒன்று விரும்புகிறாரு. அதை பிதாவாய் ஆவிப்பத்தி ஜீவனுக்கு கொடுக்குறாரு. ஈட்ட ஆதாரம் பூது கொடுத்து கொடுத்தாரு. 3ஆவது நாள் அவருக்கு முடிஞ்சு போச்சு. அந்த கான்செப்ட் இருக்கணும். இல்லைன்னா எதுவுமே முடியாது. பிசாசு முடியாதுன்னு சொல்லி கட்சி பாதாளம் கொண்டு போய் வந்துடு அங்கே வந்துடு. அது மோசமான வாழ்க்கை. அப்போ நீ எதெல்லாம் விரும்புறியோ டிராவல் அபிஷேகம் மாட்டோம் எதுவெல்லாம் முடியுதோ அதெல்லாம் உன்னால் கண்டிப்பாக கேரண்டி முடியாதுன்னு இல்லை. அதை தேவனுக்கும் ஆதாவனுக்கும் முழு உலகத்தும் உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். ஏன்னா உணர்வுபூர்வமாக கொடுத்தா எல்லாத்தையும் முடிய வச்சுட்டார் ஏசாரு. பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவ, சுகம், பேலன், ஜீவன், ஐஸ்வர்யம், மகிமா, ஆதாமுக்கு கிறிஸ்துவர் 3 நாள் எல்லாத்தையும் பெற்றுட்டாரு. A to Z எல்லாருக்கும் தேவனுக்கு ஆதாவனும் முழு 2 கோடி ஜனங்களுக்கு வாய்நாளெல்லாம் குத்திட்டே இருக்கிறாரு. அதனால எல்லாமே முடியுது அவருக்கு. இயேசுக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து வாய்நாள்லாம் வாயில கொடுக்குறாரு. அதனால எல்லாமே முடியுது அவருக்கு. அவரை மாதிரி மாறணும். இல்லையா? அப்புறம் இங்க பாரு, அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? அதாவது ஒரு ராஜா, அன்றி ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது, நீ ஒரு ராஜாத்தியமா இன்னொரு ராஜாவோட சண்டை போட போறதுக்கு முட்டாள்தனமா போய் சண்டை போடுவியா? உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? தன்மேல் யுத்தம் செய்ய போகிற தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரோடு கொண்டு எதிர்க்க கூடும கூடாது என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? அவன் 20,000 சேனையோடு வரான், நீ 10,000 சேனை வச்சுக்கிற. முடியுமா? காமன் சென்ஸ் படி பார்த்தா அவன் 20 நீ 10, கண்டிப்பா முடியாது. அப்போ கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? 32 படி கூடாது என்று கண்டால், if he is not able, he will send a delegation while the other is still a long way off and will ask for terms of peace. Peace, தமிழ் படி 32. கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே, கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. ஆமா, கூடாது. நேச்சரா பார்த்தாக்கா
மனிதனால எதுவுமே கூடாது. பிசாசை ஜெயிக்க ஒரு சுய பலத்தால கூடாது. அதான் உண்மை. எதுவுமே நீ உன்னால முடியாது. சில பேரெல்லாம் உன்னால் முடியும் தம்பின்னுவாங்க. நான் அந்த மாதிரி ரசிக்கப்படாத அந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுக்கிறேன். உன்னால் முடியும் தம்பி, நல்லா மோட்டிவேஷனாக பேசுவாங்க. உன்னால் முடியும் தம்பி, முடியும். நான் படிச்சுக்கிறேன், எதெல்லாம் நான் படிச்சுக்கிறதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் அனுப்புவாங்க. அது ஒரு சில புக்கெல்லாம் இப்போ பைபிளெல்லாம் இப்போ தெரியாது எனக்கு. அப்போ அதெல்லாம் படிச்ச பைத்தியம் தான் வந்துச்சு எனக்கு. பைத்தியம் பிடிச்சிச்சு. பேசுறதெல்லாம் உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் பல்ல கட்சின்னு உண்மையில நான் பைத்தியம் பிடிச்ச காரணம் அதுதான். அதெல்லாம் யூஸ் பண்ணி போய் ட்ரை பண்றது. அது எல்லாமே முடியும்னு சொல்ல முடியாது. சுய பலத்துக்கு ஒரு சில முடியுது காரியம் சிலதெல்லாம் இருக்குது. ஆனா எல்லாமே சொல்ல முடியாது. அப்போ பெரிய பெரிய எண்ணங்கள் எல்லாம் வச்சிருது, பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் என்னால் முடியும் போய் தேவன் இல்லாம முயற்சி பண்றது. இப்ப என்னாச்சுன்னா, இங்க கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகள் என்று சமாதானத்துக்கு ஏதுவான கேட்டுக்கொள்வானே. அண்டர்லைன் த வேர்ட். சமாதானத்துக்கு ஏதுவானதை கேட்டுக்கொண்டீங்கன்னா நீ அந்த எதிராளியை ஜெயிச்சிடுவ. அந்த 20,000 சேவகங்கிறான் பாரு, அவனை நிச்சயமா ஜெயிச்சிடும் மிஸ்மானிய. ஆனா அவனுக்கு சமாதானம் பண்ணதான் பிடிக்க தெரியாது மனுஷனுக்கு. அது எப்படிங்க நான் சமாதானம் பண்ணுவேன்? அதனாலதான் கெட்டு போறான் மனுஷன். சமாதானம் இந்த சம்பவம் அப்படி உண்மையாவே நடந்தது. யாக்கோபு அவங்க அண்ணங்காரன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம நேரம் நீ ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துலலாம் போய் படிச்சுப்பாரு. 30, 32 யாக்கோபுக்கு விரோதமா அவங்க அண்ணங்காரன் 400 பேரோட பட்டயத்தோடு ஈட்டியோட வரான் பண்றதுக்கு. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம் யாக்கோபுக்கு. அவன் வரான்னு கேள்விப்பட்டதும் இவன் சானாதிபதிகள் அனுப்ப சமாதானம் பண்றதுக்கு ஆடுகள், ஒட்டகங்கள், கைதுகள், கேளிகள் எல்லாம் காணிக்க அனுப்புறான். பச்சிரே இல்லையா அந்த வசனம்? போய் சமாதானம் பண்ணதுமே அந்த ஏசா இவன் ஏமாத்தி தானே அவன் குடும்பம்னா வெட்டி தீர்த்தத்துக்காக வர்றான். இவன் மனைவி பிள்ளைங்களோட வரான், ஒரு கூட்டமா வரான் இந்த யாக்கோபு. அவன் 400 பேர் பட்டயத்தை எடுத்துட்டு அப்படி பலவரியா வரான். இவன் என்ன பண்றான், வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா என்ன பண்றான், ஒட்டகம் 10 ஒட்டகம், கைதுகள், கோதை, ஆடு மாடெல்லாம் காணிக்க சமாதானமா அனுப்பிச்சுடுறான். அது போய் பச்சுப்பாரு அந்த சம்பவத்தை. சமாதானம் ஆகிட்டான் சொன்ன மாதிரியே. அப்புறம் கைது கட்டி 2 பேரும் ஐவரானுங்க, அண்ணனும் தம்பியா. அது எதை குறிக்குது? இந்த ஏசு சொன்ன ஓமையா அந்த யாக்கோபுக்கு அப்பயே தெரிஞ்சுக்குது. கூடாதுப்பா, ஏசா ஜெயிக்க முடியும் பண்ணி 400 பேரோட வராரு. அவன் தான் புறஜாதி, அவன் உலகத்தான், அவன் பிசாசு வச்சுதான் வரான். நீ 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 குட்டி பிசாசு, அவன் பெரிய பிசாசா தான், அவன் தான் உன்னை ஜெயிப்பான். இப்ப ஏசு ஏத்துக்கிட்டாக்கா ஏசு தான் சமாதானம் பெரு. ஏசுக்கு திட்டினா உன்னை ஜெயிக்க முடியாது. அதுதான் மேட்ரு. அதுதான் ஏசு ஏத்துக்கணும்னு சொல்லுது. ஏசு சமாதானம். ஏசுனா இது பெரிய ராஜா. உலகத்துல உங்களில் இருக்கிறவன் என்னங்க? யாரு பெரிய பிசாச? ஏசுவா? ஏசு என்ன பண்ணுவார்னா சமாதானம் பண்ணிடுற. சமாதானம் காணிக்கை கொடுக்குது. ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவலத்து, ஜீவ கண்ணி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா எந்த ஆமானும் ஜெயிக்க முடியாது, எந்த கோலியாத்தையும் ஜெயிக்க முடியாது, எந்த பார்வனும் ஜெயிக்க முடியாது. அப்படிதான் மூச்சு பார்வனை ஜெயிச்சாங்க. பஸ் காட்டுறத்தை தச்சுட்டாங்க பாரு. முடியாது பார்வனை ஜெயிக்க இஸ்ரவேல் 430 வருஷம் முடியல. சமாதானத்துக்கு ஏதுவானது செய்யறாங்க பாரு. பஸ் காட்டு கொண்டு வா. அந்த பஸ் காட்டு கிறிஸ்துவ அடையாளப்படுறதுக்கு இயேசு சரியா பார்வோன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துட்டுனா பார்வோன் தோத்து விட்டான். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? பார்வோன் ராஜா ஜெயிச்சாங்களா இல்லையா? அதுதான் உண்மை. வாழ்க்கையில கூட ஒரு வியாதி, ஒரு வறுமை, ஒரு தரித்திரத்தெல்லாம் போராடிட்டு இருக்காது. அங்கேயே கூட சீக்கிரம் சேர்த்து சாகச்சு நரகத்துக்கு கொண்டு விடுவான். தீப தழும்புலால் கூட ஜீவ சர்வம், ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலங்கு. அதான் தேவன் தனக்கு ஆதாம் முழு சமாதானம் பண்றது. பசுத்தாய் அங்க காப்பாத்தி விட்டுருவாரு. உன்னை மாறு தட்டி நிக்காது, ஜெயிச்சு காட்டும், வாழ்ந்து காட்டுவேன். மாறு தட்டின்னு பார்க்க கசப்பு, வயிறா, கோபம், சண்டை உடனே யாருமே ஜெயிக்க முடியாது. புரியுதா? அப்போ அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் பண்ண போகிற போது தன் மேல் 20,000 சேவகரோட வருகிறவனை தான் 10,000 சேவரை கொண்டு
எதிர்க்க கூடுமோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாதிருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு எதுவானங்களை பெற்றுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்படி போகுது கதை. புரியுதாம்மா? அப்படின்னா அவன் சமாதானத்துக்கு ஏதுவானு கேட்டு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்காக இயேசு சமாதானத்துக்கு ஏதுவானதான் செய்தார். சிலுவையில போய் மாட்டிட்டாருமா. சிலுவையில் போய் மாட்டிட்டாரா இல்லையா? எல்லா பார்வோனும் எல்லா ஆமானு எல்லா கோலியாத்தும் சிலுவையில் அறிகிறாங்க இயேசுவ. இந்த பூமி சொன்னது இயேசுதான். இயேசுவே போய் மாட்டிட்டாரு சிலுவையில். உலகத்தை எல்லா பிசாசும் யுத்தம் பண்ணுது. அவர் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. 800 கோடி பிசாசு ஆதாம் எல்லா பிசாசு உலகமே எதிர்த்து நிற்குது இயேசுவ. இயேசு அங்க என்ன பண்ணாரு? கத்தி கப்படா போனாரு. சமாதானத்துக்கு எதுவான செய்தாரே இல்லையம்மா? பிதாவே இவருக்கு மண்டியும் என்று சொல்லி ஜீவரத்தை குத்துட்டாரு. பரலோகத்தையே குத்துட்டாரு. ஆதாம் 3 நாள் எல்லா பிசாசும் ஜெயிச்சுட்டாரு. பாதாத்து ஜெயிச்சாரு. தரித்திர வியாதி வறுமை எல்லாத்தையும் பிசாசுக்காரி எல்லாம் ஜெயிக்கிறாரு. தரித்திர போர், வியாதி போர், சாப போர், மரண போர், பாதாள போர், எல்லா போரும் நடக்குதாங்க. பிசாசு கொண்டு வர்றான். இவரு எதுவும் பிசாசு நினைச்சா மாம்சத்துல யுத்தம் பண்ணுவாருன்னு பார்த்தா ஏசு அங்கதான் வேலைக்கு ஆகல. ஜீவ வார்த்தையா பேசுறேன். ஜீவ சார் தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் குத்தா இருப்பாரு. 3 நாள் பசுத்தாய் தேவதூதர் எல்லா பிசாசு அடிச்சு நொறுக்கி எல்லா சாத்தானியம் எல்லா சுத்த ராஜாக்கள் எல்லாம் தோத்து பாதாளத்தை வெட்டி விட்டுறாரு. கையை தட்டு அல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு. இது அவருக்கு நடந்தது சிலுவையில. ஒவ்வொரு நாளும் உனக்கு நடக்கணும். மார்த்தட்டின்னு போவாது மாம்ச சிந்தையில. கண்டிப்பா அவன் 20,000 தான் வரும். என்ன இருந்தாலும் எதிராளி, பகையாளி, கொலையாளி ஆதாம் மூலமா பிறந்தவன். நீ 10,000 வச்சு நீ அவன் மேற்கொள்ள முடியலன்னா இயேசு சுச்சி ஒரு பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக அவன் செய்து தூக்கத்தை அவனே சேர்த்து விட்டான். யாரு? ஆமானு வந்தானா இல்லையா? எஸ்தர் ராஜ்யத்தை என்ன பண்ணா? ஆகாஷ் வேறு ஆமானு கூப்பிட்டு விருந்திலே திராட்சரசம் பரிமாறுறா. திராட்சை இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். ஆகாஷ் ராஜ்யம் ஆமானு ஜெயிக்க முடியும். எஸ்தர் சமாதானத்துக்கு எதுவான செய்ததா இல்லையம்மா? 2 முறை அது அந்த திராட்சை இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். ஒரு யூத பெண்ணு அவனே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், இந்த அப்போ என்னுடைய சரீரம் திராட்சரசம் என் ரத்தமா இருக்கு இயேசு சொல்றாரு. அந்த தேவன் தனக்கு விருந்தில தங்கத்தட்டுல வெள்ளித்தட்டுல தங்க டம்ளர்ல கொடுக்குறா. திராட்சை சமாதானக்கே தேர்றா. அவன் தோத்துக்கிட்டான். எதிரி ராஜா யோகத்தை காப்பாற்றா. இதெல்லாம் எதை குறிக்கிறான்? இயேசு கொடுக்கறதுல தீவிரப்படு. அப்போ கோபுரம் கட்ட மனதா இருந்து அதை கட்ட முடியல. இயேசு சரியா வாழ்ந்து பல்லோகராஜ் தேவன் தனக்கு ஆதம் வாய்னால கொடுக்க 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 அப்படி மேய்க்கிற நீ ராஜாவாய் உயர்த்தப்படுவாய். சிறைச்சாலைக்கு யோசிப்பு எகிப்திக்கு அதிபதி ஆவான். தாய் தகவல் அநாத பெண் எகிப்திய ராஜாத்தி ஆவார். கிறிஸ்துவ தேவன் தான் உங்களுக்கு கோபுரம் கட்டுறாங்க போறாங்கலாம். சபையை கட்டுறாங்க. குடும்பத்தை பட்டுறது, தேசத்தை இனத்தையே காப்பாத்துறா எஸ்தர் ராஜாத்தி. அப்போ கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு, வாய்நாளெல்லாம் கொடு, இடைவிடாம கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாம கொடு. அதுதான் மெயின். உட்காந்து கவலைப்படுறா நீ ஒரு பிசாசுக்காரி. நீ எவ்வளவு சத்தியத்தை கவலை 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 கப்பலுக்கு வந்த மாதிரி ஒரே சோகமா இருந்தாக்கா பிசாசு வேலை பார்த்து முன்னாலும் குடும்பம் சபைக்கு போட்டு சமுதாயம் சீக்கிரமா பாதாத்தை போய் சேர்ந்துருவேன். சீக்கிரம் அங்க கவலைப்படு. இங்க எது கவலைப்படுறது? அதனால கவலைப்படுறது கோபுரம் கட்ட மனதால முடியல. யுத்தத்தை ஜெய் வியாதி யுத்தம், சாப யுத்தம், மரண யுத்தத்தை பாதாள ஜெயிக்கணும் கவலை பயம் வெறுப்புல இருந்தீங்கன்னா பிசாசு தான் கொண்டாட்டம். அதனாலதான் இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. அப்ப என்னத்தையும் பண்ணும் இயேசு சரியா வளர்ந்து இயேசு போனது பரலோகமே இருக்குது. அதை பிதாக்குமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் முழு உலகத்து கொடு, வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாம கொடு, எக்காலத்து கொடு, வர பிரித்தி ஆவாய். அப்படி மேய்ச்சிட்டே மாட்டேன் ராஜாவாய். அப்பா அநாத பின்னார் எகிப்து 120 நாள் ராஜாத்தி ஆயிடுவா. சிறைச்சாலையில் யோசிப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிடுவான். லெல்லுயா. அதனால்தான் இயேசு 1008 குசலம் விசாரிக்கிறார். மத்திய மாதிரி லோகால மாம்சீகமா ஏதாவது செய்வார். நல்லமே பெற்ற நாடுகளுக்காக ஜீவனை கொண்டு ஜீவ விச்சத்துக்கு தேவன் தனக்காக லட்சக்க கோடிகள் கொடுக்க. உடனே 2000 பிசாசு ஓடி வச்சு அசுத்தாவி 2000 பிசாசு செஞ்சு ஜெயிக்கணும். லேகர் பிசாசு வச்சுக்கிறேன். சமாதானத்துக்கு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாரம் சமாதானத்துக்கு முன்ன எல்லா அசுத்த 2000 பிசாசுகள் 20,000 சேன கோடி பசுத்தாய் அவன் சமாதானம் ஆயிட்டான். அதான் சமாதானத்துக்கு எதுவான செய்ய தெரியணும்.
இயேசுக்கு பேரு சமாதான பிறகு. அவர் ஜீவ உலகத்தை கொடுப்பார். தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழுவதும் கொடுப்பார், இடைவிடாமல் கொடுப்பார், எக்காலத்தும் கொடுப்பார், சோர்ந்து போகாம கொடுப்பார். அல்லேலூயா. எக்காலத்தும் கொடுப்பார், இடைவிடாம கொடுப்பார், சோர்ந்து போகாமல் கொடுப்பார். அல்லேலூயா. இடைவிடாமல் கொடுப்பார், எக்காலத்தும் கொடுப்பார். ஆனால் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து. அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஜெபம்லாமா? அதனால சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேடு, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாடு. உலகத்தில் உங்களில் இருக்கிறவர், ஆமா, தலைமையில கவிச்சு கவலைப்படுறதுனால நீ ஜெயிக்க முடியாது எதிரிய. அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறொன்று இருக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிவுணப்படுவான். அந்த ஜீவனை கூட ஜீவ உலகத்தை கூட அவன் நன்மத்தையும் அறியத்தக்கவன். 20,000 ராஜா எந்த ராஜாவான வரட்டும், உன் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், உன் பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அவனுக்கு அவன் தான் எதிரி ராஜா, நன்மத்தையும் ராஜா, ஆமான் ராஜா, ஆகாஷ ராஜா எல்லாம் தோத்து விட்டாங்க இயேசு முன்னால. ஆமா, பார்வோன் ராஜா, அசீரியா ராஜா, எல்லா ராஜாவும் போயிட்டாங்க இயேசு ராஜாவுக்கு முன்னாடி. அந்த இயேசுவை தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்து கொடு. அப்போ இந்த ஊமையில இவ்வளவு விளக்குங்குது. மறக்கவே மறக்காது, வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்காது, எங்க போனாலும் மறக்காது. லூக்கா 14:28 கட்சி வரைக்கும் ஜெபம்லாமா? பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில, மாலை வேலை, மதிய வேலையில எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி ராஜா. ராஜாஜி ராஜா, கர்த்தாஜி கர்த்தா, சேனையில் கர்த்தர், மகுல தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கோபுரம் கட்ட மனதா இருக்கீங்க. கோபுரம்னா வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம், தொழில், வியாபாரம் எல்லாம் கட்டிடலாம். சிலுவையில் எல்லாம் தேர்ந்து போய் தான் கட்டினாரு. 3 நாள்ல ஜீவ உலகத்தை வச்சு, ஜீவ வார்த்தையை வச்சு, தேவி நீதி துவைத்தல் ஜீவ வச்சு, நன்மை தீவிலே தான் கட்ட முடியாது. எல்லாம் இஞ்சிக்க தான் கிடக்கும். ஷாகவே ஷாவாய், திருடுறது கொண்டது ஐக்கியமா கோபுரத்தை கட்டியே முடிக்க முடியாது. வாழ்க்கையில உன் டெஸ்டினி, உன் லக்கு, வாழ்க்கையின் லட்சியங்களை நீ நிறைவேற்ற முடியாது. எத்தனையோ லட்சியங்கள் எல்லாம் விஸ்வல் திங்கிங், கற்பனையிலே இருக்கும். எதுவுமே காலத்துக்கு முன்னாடி சேர்த்து போயிட்டாங்க பாரு. வாழ்க்கையில் எதுவுமே நிறைவேற்றல மனுஷன். அப்படி வாழும் இப்படி வாழும் எல்லாம் காலமெல்லாம் பேசி கொண்டு கூட நிறைவேற்றாது போயிடறான் மனுஷன். ஏன்னா மாம்ச சிந்தை. கிறிஸ்து அப்ப தேவநீதி உயிர் பரலோகராஜ் வானத்தோடு சகல அதிகாரமாகிறாரு. இயேசு சரி, இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. அதை தேவன் தனக்கு ஆதாவும் முடிவுகளுக்கு தீவிரமாக கொடு, இடைவிழா கொடு, எக்காலத்து கூட, சோர்ந்து போதால் கொடு. பரிசுத்தாய் தேவதூர் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றப்படுவார். ஆமா, அதே போல ஒரு யுத்தத்துக்கு வரையா, ஒரு எதிராளி வந்துட்டானா நீ ஒரு மாம்ச சேர்த்து இருப்பாங்க. அப்படின்னா அப்படி இப்படி மாம்ச கத்தி கபடாரு போனா நீயும் தோத்த, அவனும் தோத்த. ஏசு பரலோக தீவிரமா கொடு. பஸ் காட்டுறதுக்கு நிலைக்கால போசு, பொண்ணோடு வெள்ளியோடு எகிப்தியர் கொள்ளையெல்லாம் நீ செங்கல் யோர்தான் எதிர் ராஜா தோத்து சமுதாயம் செத்தே போயிட்டான். கோலியாத்து வந்தான். கோலியாத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுக்குறான் பாரு. அதுதான் சமாதானத்துக்கு போறது. தாவீது என்ன பண்ணா, நீ நிந்திக்கிற சேனில் கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் பாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு. அல்லேலூயா. கோலியாத் ஜெயிச்சானா, தாவீது ஜெயிச்சானா? அவன் 20,000 10,000 போய் பத்தில் ஒரு அடி பூச்சிக்கிட்டு இருப்பான் தாவீதை. இவன் சமாதானத்துக்கு எதுவானகளை நாடுன்றான் எதிர் ராஜா கிட்ட. சமாதானம் என்ன? முழு சமாதானம் இல்லை. ஏசுமி பரலோகத்தையே கூட அவனுக்கு செட்டில்மெண்ட். ராத்திரி பகல் கூட ஒய்ஞ்சானே அசுத்தாய் பசுத்தாய் போய் கால் க்ளோஸ். மாம்ச சேர்ந்த மரணத்தை கூட கிறிஸ்து சேர்ந்து உங்களுக்கு ஜீவன உனக்கு எந்த விதத்தை வெற்றி ஜெயத்தை தான் கொடுக்கும். இயேசு சரி, இயேசு ரத்தத்தை பிதா குமார் பசுத்தாய் கூட ஆதாமும் முழு வாய்நாளெல்லாம் கூட இடைவிடாம கூட எக்காது கூட சோது போவாங்க. வியாதி தோத்து விடும், சாபத்தோட மரணம், தரித்திரம், வியாதி எல்லாமே தோத்து விடும். எல்லாம் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்குது. நீ மாம்சத்தில் போயிடாத தோத்து விடுவேன். கிறிஸ்து சரி, அவர் தடுப்பு சுகமான ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவ உலகம், ஜீவமான, ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு வாழ்நாளெல்லாம் கூட இடைவிடாம கூட எக்கால நித்தியமா கொடு. பாவன்ட்டு மரணம் தோற்று பசுத்தாக தேவதூர் வருவாங்க. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கணும். ஒரு மாபெரும் இயற்கை கொண்டு வரணும். பயப்படாதீங்க, கலங்காலத்து இனி நாள் இல்லை. ஏசு எனக்குள் பிழைத்திருக்கார் பவுல் சொன்னார். பவுல் செயின்ட் பவுலா மாதிரி பெரிய அப்போஸ்தலனா மாட்டார். அதனால வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றியது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, கிதியோன்,
ஆண்டு யோசுவா எல்லா கிறிஸ்துவ தேவன் தனக்கு அங்கில உலகத்துக்கு பாவட்டு மறந்து விடியல தேவத்தோடு பண்ணி பசுத்தாய் விட்டு சகல காத்த ஆசீர்வாதமா இருந்தாங்க. இயேசு விட்டுட்டாவே பாவம் சாபம் மரணம் தான். அது திறந்து கொள்ள ஐக்கியமான வாழ்க்கை. எந்த கோபுரத்தையும் கட்ட முடியாது, எந்த யுத்தத்தையும் செய்ய முடியாது. வாழ்க்கை உள்ள வேதனை வெறுப்பது வியாதி வறுமை பாதாள் சபிக்கப்பட்ட வாழ்க்கை தான் இருக்கும். ஏசு கிறிஸ்து அதுக்கு தான் ஏற்றுக்கிறோம். ஏசு சரி ஏசு அது பரலோக ராஜ்யம். அது வானத்துக்குள்ள சகல பரலோகமே இருக்குது. அது தேவனுக்கு தனக்கு அவதம் முதுகுலைக்கு கொடுங்க, இடைவிழா கொடுங்க, எக்காலத்துக்கு சோர்ந்து போக கொடுங்க. பசுத்த ஊட்ட விட தேவதூதர் பணிவிடை செய்ய கத்தர் யுத்தத்தில் வல்லவர். அவர் ஜீவனை பரிமாணத்தோடு சகல அதிகாரத்துக்குள்ள தேவனுக்கு அவதம் சபிக்க பகைக்கணும். சத்து சும்ப ஜபம் பண்ணு மோபரியை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதே, திகையாதீங்க. இயேசுக்குள்ள வாங்க. அந்த இயேசு பரலோக வானத்தோடு சகல அதிகாரமாகிறார். அந்த தேவன் தனக்கு ஆதம் முழுவது வாழ்நாளும் கொடுங்க. பசுத்த தேவத்தில் வருவார் காப்பார். இல்லை மாம்ச சிந்தையில் எந்த கோபத்தையும் கடுப்பேன், எந்த யுத்தத்தையும் செய்ய முடியாது, தோத்து தான் கடுப்பேன். எதையும் கட்டி முடியாம பாரு அவமான வெக்கம் நேர்ந்து முடிவு பாதாளத்துக்கு வேறு போய் சேர்ந்துருவேன். ஆதாமே சேர்ந்து உனக்கு மரணத்தை கொடுக்கும், யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்காது, எந்த கோபுரத்தை கட்டி பிடிக்க உனக்கு உதவி செய்யாது. கிறிஸ்துக்கு இருந்தால் அது ஜீவன சமாதானம். கோபுரத்தையும் கட்டிக்கலாம், யுத்தத்தையும் ஜெயிக்கலாம், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரிக்கலாம். அது எல்லாவற்றுக்கும் நல்லமானது. அது கிறிஸ்துவை இயேசு அவனோட வாக்குத்தத்தை தேவந்தருக்கு ஆதம் மூலிக்குங்க பசு தாய் தேவத்தூர் வந்து எல்லாவற்றையும் ஜெயப்பட்டு ஆஸ்வதிப்பார். கத்த இந்த வார்த்தை கொண்டு ஒருவரை ஆஸ்வதிப்பார் ஆகும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி பெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ண முடியுமாங்க. நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க, வாழ்க்கையில் மறக்கவே மறக்காதீங்க. லூக்கா 14:28 லாஸ்ட் வருஷம் வந்து படிங்க. 2 ஓமைகளை எவ்வளோ பெரிய சத்தியத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. இயேசு வாழ்ந்து காட்டினாருங்க, நிரூபிச்சு காட்டினாருங்க. நீங்களும் நிரூபிக்கலாங்க. வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. கோபுரத்தை கட்டுங்க, யுத்தத்தில் ஜெயம் பெறுங்க, வெற்றிகரமாக இருங்க, ரசனையாக இருங்க, உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பரலோக ராஜ்யம் பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அநேக ஆசீர்வாதமாக இருங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக பேசியிருக்கிறார். என்னோடு பேசியிருக்கிறார். இன்னும் கூட பேசுவேன். இன்னும் கூட விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு நல்லா விளங்கும். ஆனால் அடுத்த செய்தியில் பார்ப்போம். இப்படிப்பட்ட அநேக செய்திகள், இன்னும் ஏராளமான செய்தி, எங்கும் கேட்டிராத விலை ஏற்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனவு பண்ணுவது நம்முடைய கடமை. அது உண்மை தானே? ஆமாம், கர்த்தர் உங்களை இந்த செய்தி மூலம் பேசி உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுகிறது. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். நீங்கள் காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே அனுப்பினா என்னுடைய மொபைல் நம்பர் 73395668. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கையில் கடைசி நாள் எப்படி பங்கு பெறலாம், வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியும் ஜெயத்தை பண்ணணும்னா எப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் கடைசி நாள் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 26/12/2023 அன்று சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி என்னோட மனைவி மேசி தாமஸ்.